Exercise 3.13 determine the nature of the roots for the following quadratic equation. Nature of the roots அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம இதுல டெல்டா equal to b square minus 4ac அதை கால்குலேட் பண்ணும். அது greater than 0 அதாவது பாசிட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அதுதான் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். ஈக்குவல் டு 0 தான் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். அதுவே நமக்கு வரக்கூடிய ஆன்சர் நெகட்டிவ்ல வந்ததுன்னா நோ ரியல் ரூட். ஓகேவா? ஸோ இதுல பார்த்தோம்னா திஸ் இஸ் இந்த ஃபார்மேட் ஆஃப் என்ன பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி தட் இஸ் ஈக்குவல் டு 0. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்பயுமே இந்த ஃபார்மேட்ல தான் எழுதுவோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அதுதான் ஏ. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, அப்புறமா மீதி இருக்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ இங்க பார்த்தோம்னா ஏ ஈக்குவல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 15, பி ஈக்குவல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 11, சி ஈக்குவல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2. ஸோ சி ஈக்குவல்ஸ் 2, ரைட்? இப்போ நம்ம டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெல்டா ஈக்குவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டா ஈக்குவல்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கால்குலேட் பண்ணோம்னா அது எப்படி வருதுன்றத நம்ம பார்க்கணும். பி ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ என்னன்னு பார்த்தோம்னா 15, சி என்னன்னு பார்த்தோம்னா 2, ரைட்? ஸோ 11 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம்னா 121 மைனஸ் 4 into 15 is 60 இல்லையா? 60 into 2 is 120. The answer is 1. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0. 1 is பாசிட்டிவ் வேல்யூ தானே? அப்போ டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு வந்ததுன்னா திஸ் இஸ் ஹேவிங் வாட் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு திஸ் ஹேஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். திஸ் ஹேஸ் ரியல் அண்ட் unequal roots. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x square minus x plus 1 equal to 0. ஓகேவா? ஸோ x square minus x plus 1 equal to 0. இப்போ இதுல பாத்தீங்கன்னா what is a equals 1. ஆமா தானே? That is x square ஓட coefficient is 1. b equals minus 1. ஏன்னா பாருங்க இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 1. மைனஸ் 1 into x தான் x square ஓட coefficient இங்க எதுவுமே இல்லைன்னா 0ன்னு போட்டுறக்கூடாது. சரியா? 0 into x square ஃபுல்லா 0 ஆயிடும். இங்க எதுவுமே இல்லைன்னா coefficient என்னது 1 மீனிங். கிளியர்? Again, c equals என்னன்னு பார்த்தோம்னா c equal to minus 1. So here delta equal to b square minus 4ac. இங்க b square என்னன்னு பார்த்தோம்னா minus 1 the whole square. minus 4 இருந்தாச்சு. a என்னன்னு பார்த்தோம்னா 1, c என்னன்னு பார்த்தோம்னா minus 1. That is 1 square is 1. இங்க minus into minus is plus. 1 into 4 is 4. So the answer is 5, which is a positive value. So here also delta is greater than 0. அப்பனா positive value greater than 0 தானே? This has real and unequal roots. The roots are real and unequal. Okay, va? So next question. So next question.
minus root 2 t square plus minus 3t plus 3 root 2. Third வந்து root 2 t square. இப்போ நமக்கு என்ன ஃபார்மட் as usual பாத்தீங்கன்னா ax square minus bx sorry plus bx plus c equal to 0. இப்போ x square coefficient பாத்தீங்கன்னா a equal to x square or t square anything to the square terms. So x square t square இங்க ஒன்றுதான். That is a equal to root 2. x square கொடுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க t ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க, t கொடுத்திருக்காங்க, ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த வேரியபிள் எதுவா வேணா இருக்கலாம். a ஸ்கொயர் இருக்கலாம், x ஸ்கொயர் இருக்கலாம், y ஸ்கொயர் இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் b ஈக்குவல்ஸ் பார்த்தோம்னா -3. c ஈக்குவல்ஸ் பார்த்தோம்னா 3 root 2. ஸோ அகைன் நம்ம ஃபார்முலா டெல்டா ஈக்குவல் என்னது பார்த்தீங்கன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ இதுல b ஸ்கொயர் என்ன பார்த்தோம்னா -3 the whole square, -3 the whole square. அப்புறமா -4 into a என்னன்னு பார்த்தோம்னா √2. அப்புறமா c என்னன்னு பார்த்தோம்னா 3 √2. கிளியரா? இப்போ -3 the whole square என்னன்னா 9. இங்க -4 √2 into √2 is 2. அதுக்கப்புறம் 3 இருக்கு. ஓகேவா? கிளியரா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ √2 மல்டிப்ளைட் பை √2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வரும். கிளியரா? இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் பாருங்க 9 minus 4 2s are 8, 8 3s are 24. That is equal to -15. ஆமாந்தானே -15 is less than 0, right? Less than 0. That is delta is less than 0. அப்ப நமக்கு என்ன இருக்கும்? This has no real roots. ஓகேவா? Third questionக்கு it has no real roots. Next, fourth question போலாமா? So fourth question என்ன கொடுத்திருக்காங்க? (9y square minus 6 root 2y plus 2). So again, this is in the format ax square minus plus bx plus c equals to 0. So நம்ம x square இதை நம்ம எப்படி கூட எழுதலாம் ay square plus by plus c அப்படின்னு கூட எழுதலாம். நமக்கு இந்த வேரியபிள் மாறுமே தவிர இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட். நமக்கு y கொடுத்திருந்தா நம்ம y கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? So here what is a equals 9, b equals -6 root 2. y எழுதக்கூடாது, அதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிக்கணும். c equals 2. So again இங்க delta equal b square minus 4ac. Substitute பண்ணலாமா? b square என்னன்னு பார்த்தோம்னா -6 the root 2 whole square minus 4 into a என்னன்னு பார்த்தோம்னா 9, c என்னன்னு பார்த்தோம்னா 2. So here -6 is -6 into -6 is 36. Right? Minus into minus plus ஆயிடும். 6 into 6 36 ஆயிடும். √2 square. √2 square என்னது? √2 square is again √2 into √2. அப்போ √2 into √2 என்னது? 2. So 36 into 2. Minus இங்க என்ன பாருங்க 9 4s are 36, 36 into 2. Right? So இங்க என்ன வருது? 36 into 2 is 72 minus 72 which is equal to 0. இப்போ இங்க டெல்டா வேல்யூ டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். So real and equal roots will be your answer. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க?
9a square b square x square so 9a square b square x square அப்புறமா ax square minus plus bx plus c equals to 0. Right? So இங்க நம்ம as usual நம்ம எழுத போறோம். Here a equals என்னன்னு பார்த்தோம்னா 9a square b square a square b square. b equals என்னன்னு பார்த்தோம்னா minus 24 a b c d. சரியா? x தவிர இங்க x ஸ்கொயர் தவிர மத்ததெல்லாம் எழுதணும். c equals என்னன்னு பார்த்தோம்னா 16 c square d square. இப்போ delta equals b square minus 4ac. So here b square என்னன்னு பார்த்தோம்னா minus 24 a b c d the whole square. Minus okay 4 போட்டாச்சு. a என்னன்னு பார்த்தோம்னா 9a square b square. ஓகேவா? c என்னன்னு பார்த்தோம்னா 16 c square d square. இப்போ minus 24 ஸ்கொயர் 24 into 24 24 into 24 24 ஸ்கொயர் தெரிஞ்சா போடுங்க 24 into 24 என்ன வரும் பாத்தீங்கன்னா 576 மல்டிப்ளை பண்ணினா சோ இங்க மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் வில் பி பிளஸ் இங்க மைனஸ் வராது பிளஸ் ஆயிடும் ஏன்னா மைனஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா என்ன வரும் பிளஸ் ஆயிடும் 576 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர் கிளியரா எல்லாமே நம்ம ஸ்கொயர் பண்றோம் மைனஸ் இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் மட்டும் மல்டிப்ளை பண்றேன் என்ன இருக்கு பாருங்க 9 into 4 36 36 into 16 so 6 6 are 36 multiplication 3 6 3s are 18 21 so 0 போடுறோம் 6 3 என்ன வரும் 6 7 5 so again 576 576 இங்க என்ன வருது பாருங்க a square b square c square d square which is equal to 0. So, அப்ப நமக்கு இதுக்கும் என்ன வந்திருக்கு? Delta is equal to 0. So, here delta equal to 0. The roots are real and equal. Okay, வா?